அனைவருக்கும் வணக்கம். ரிட்டன் கிஃப்ட் மேக்கிங் நம்ம யூடியூப் சேனலோட மேக்கிங் வீடியோ. இப்போ இந்த மேக்கிங் வீடியோவில் நான் என்ன இது பண்ண போகிறேன்னா 10க்கு 10 4 போகிற பேகு இதை எப்படி ஸ்டிச் பண்ணன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்டீரியல் எங்கே கிடைக்கிது அப்படின்றாங்க, கம்மு எப்படி போட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சில கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்காக இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையானதை நான் உங்கள் முன்னாடி வெட்டி காமிக்க போகிறேன். இது யாருக்கும் வேணும், ஸ்டிச் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. இப்போ பாயெல்லாம் பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் இப்படி தான் வரும். அதாவது 3 அடி உயரத்துக்கு இந்த மாதிரி தான் வரும். நாங்கள் 3 அடி உயரம், இன்னும் எப்படி சொன்னால் ஒரு 100 அடி கிடைக்கும். 100 அடிக்கு வாங்குவோம். வாங்கிட்டு இதை மாதிரி தான் நாங்கள் நெட்டுக்கு வெட்டி அந்த ஜருகை வெல்வெட்லாம் வச்சு மொத்தமாக ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அளவு வச்சு நாங்கள் வெட்டுவோம். பட்டு நிறையா பேர் கேட்குறதுனால எப்படி வெட்டுறதுன்றதை நான் ஃபஸ்ட்டு ஒரு இதுக்காக வெட்டி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 4 இன்ச்சு பாக்ஸுக்கு வேணுன்றதுனால ஒரு 50 அடிக்கு மேலேயே நாங்கள் வெட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ வாங்க எப்படி வெட்டுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ 10க்கு 10 4 இந்த ஒரு பையோட இது. அப்போனா நமக்கு 10 × 10 ப்ளஸ்ஸு ஒரு 4 மொத்தம் 24 வேணும். இப்போ 24 இன்ச்சுக்கு கம்மு, அதாவது 24 சென்டரை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு, மிஞ்சி போனால் ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இதை மாதிரி கம்மு போட்டு முதல் நாளே நீங்கள் காய வச்சிடணும். இப்படி கம்மு போட்டு கையில் துடைக்காமல் ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு நீங்கள் முதல் நாளே காய வச்சிடணும். இப்போ நாங்கள் உடனே இப்போ பண்ணுறோம், வெட்டுறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக இது உதிரும். குறைஞ்சி ஒரு மணி நேரமாவது காய வச்சிங்கன்னா கூட போதும், நல்லா உதிராது. இப்போ உடனே கம் போடுறதுனால உதிருது. சப்போஸ் ரொம்ப அவசரப்பட்டு வெட்டணும், உடனே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி வெட்டிட்டு ஒரு 2 கோரை அளவுக்கு எக்ஸ்ட்ரா வெட்டிக்குங்க. வெட்டிக்கிட்டு அப்புறம் அந்த 24 இன்ச்சு வச்சு அந்த 2 கோரையை மட்டும் எடுத்து விட்டுட்டு இதை மாதிரி அந்த கம்மு பக்கமே அந்த கோரையெல்லாம் மடக்கி விடுங்க. அந்த கோரையில் அந்த நூலெல்லாம் நீங்கள் மடக்கி விடுங்க. அப்படி மடக்கி விட்டிங்கன்னா திருப்பி இது கூட உதிராது. இப்போ 24 நீளம் வச்சாச்சு. இப்போ 10 இன்ச்சு அகலம் வைக்க போகிறோம். 10 இன்ச்சு அகலம் வச்சுங்க. சப்போஸ் இந்த கோரையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூல் தான் வரும். நூல் ஒரு 10 இன்ச்சுன்ற இடத்துல ஒரு 10 1க்கு வரலாம், இல்லை 9 10 இன்ச்சு 10க்கு 1 கோடு கம்மியாக வரலாம், 1 கோடு கூட வரலாம். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு அந்த நூலுக்கே வெட்டுங்க. அந்த நூல் அளவுக்கு வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு வெட்டு நேராக விடுங்க. இப்போ 24க்கு 10 மேட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மேட்டை எடுத்தாச்சுல, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த சைடு நீளத்துக்கு வெல்வெட்டு வைக்கணும். சில பேர் காட்டன் யூஸ் பண்ணுறவங்க காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வெல்வெட்டு நல்லா யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வெல்வெட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் நான் வெல்வெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் குவாலிட்டி வெல்வெட் கிடையாது, செகண்ட் குவாலிட்டி வெல்வெட்டு. ஃபஸ்ட் குவாலிட்டி வெல்வெட் அது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அது யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்காது, லுக் இருக்காது. இது செகண்ட் குவாலிட்டி வெல்வெட்டு. இதை மாதிரி அந்த பட்டை ஒரு 1.5 இன்ச்சு அந்தளவுக்கு ஒரு கோடு போட்டு வெட்டிக்கிறணும். இப்போ அந்த
ஏன் வந்து கொஞ்சம் மெதுவாக வெட்டுனா, அது வந்து அந்த கம்மு பட்டிருக்கு அந்த கத்திரியில், அதான் வெட்டு விழுக மாட்டேங்குது. சப்போஸ் நீங்கள் இதை மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கம்மு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கத்திரியும், துணி வெட்டுறதுக்கு ஒரு கத்திரியும் தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ வெல்வெட்டு வந்து 2 நீளம் வெட்டி, அந்த சைடுக்கு ஒரு பீஸும் இந்த சைடுக்கு ஒரு பீஸும், அதாவது 2 பக்கம் நீளத்துக்கு ஒவ்வொரு பீஸு. இது நீளம் வெட்டும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு வெட்டுங்க. 2 பக்கமும் 1/2 இன்ச்சோ இல்லை ஒரு 3/4 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கிறணும். அது ஏன் அப்படி வச்சு வெட்டணுன்றதை மேக்கிங் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்கிறேன். இப்போ 10 இன்ச்சு பாக்கெட்டுக்கு வெல்வெட் வேணும். அதையும் பொதுவாகவே வெட்டும்போது 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்தே வெட்டுங்க. இதே மாதிரி எல்லாம் ஒரே அளவுக்கு, அது ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கே வச்சுக்கோங்க. இப்போ 4 பக்கம் தேவையான வெல்வெட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஜருகை. வெல்வெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன தேவைப்படும்னா ஜருகை வேணும் இல்லையா, அதனால் ஜருகை வந்து 24 இன்ச்சு 24 இன்ச்சு அந்த நீள அளவுக்கு கரெக்டாக வெட்டினாலே போதும். இல்லை ஒரு 24 வைக்கிறீங்களா, அதில் வந்து ஒரு இன்ச்சு கம்மி 23 அப்படி கூட வச்சுக்கலாம், 23.5 அப்படி வச்சுக்கலாம். இது வந்து லென்த்து கரெக்டாகலாம் இருக்கணும்ல, ஏன்னா இந்த குறுக்கையும் பெரிய ஜருகை வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகவே எடுத்துக்கலாம் இதை. இப்போ இந்த சைடு 10 இன்ச்சு பக்கம் எடுக்கும்போது மட்டும் கண்டிப்பாக ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 10 இன்ச்சுனா 11 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மேட்டு வந்து அடுத்த வீடியோவில் நான் தைக்க போகிறேன். இப்போ நிறையா பேர் கேட்குறாங்க மெட்டீரியல் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு, அவங்களுக்காகத்தான் இது பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு செட்டு நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து என்னென்ன வரும்னா மேட்டு வரும், மேட்டு 24க்கு 10 வரும். அதுக்கு தேவையான வெல்வெட்டு 4 பக்கம் வெல்வெட்டு, அதே நமக்கு தேவையான அளவே வெட்டியே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 4 பக்கம் ஜருகை, அதுக்கப்புறம் வெல்க்ரோ, அதுக்கு அடுத்து என்னென்னா பார்த்திங்கன்னா கைப்பிடி வந்து 15 இன்ச்சு அளவுக்கு கைப்பிடி எடுத்துக்கிறணும். வெல்க்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சைடு அடிக்கிற துணி, இது 9க்கு 5, 9 இன்ச்சு நீளம், 5 இன்ச்சு அகலம். ஏன் 5 இன்ச்சு, நம்ம 4 இன்ச்சு தானே சைடு சொல்லிடணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மடக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அப்போ 5 இன்ச்சில் நான் 4 பக்கம் மடக்கணும்னா ஒரு 1/4 இன்ச்சு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு அப்படின்றப்போ வரும்போது 4 இன்ச்சு கரெக்டாக வரும். அதுக்காக தான் இப்போ கைப்பிடி 15 இன்ச்சு. கைப்பிடி 15 இன்ச்சில் 2 பீஸு. இது வச்சு நம்ம மேட்டு தைக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நான் எப்படி தைக்கிறேன்றதை பாருங்கள். பட்டு யாருக்கு இதை மாதிரி உங்களுக்கு உடனே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு செட் ஆஃப் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும்.
யாருக்கும் இந்த பேக் ஆர்டர் வேணும்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு 10க்கு 10 பேக்கு. இதோட விலை வந்து 100 ரூபா. செட்டா பீஸ் வேணும்னா 60 ரூபா. இந்த மாதிரி ஒரு செட்டு வரும். வேணுன்றவங்க நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.